மனைவி சொந்த ஊருக்கு வராததால் ஆத்திரமடைந்த கணவர் அவரை வெட்டி கொலை செய்துள்ளார். அதனை தடுக்க வந்த மாமியாரையும் கொடூரமாக கொலை செய்துள்ளார். இதனால் அந்த பகுதியே பரபரப்பில் மூழ்கி உள்ளது. மனைவி மற்றும் மாமியாரையே கொடூரமாக கொலை செய்த இந்த நபர்தான் காவல்துறையிடம் சிக்கியுள்ளார். யார் இந்த நபர்? தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே ஏழுகல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது மனைவி பழனியம்மாள். கோம்பை அமுல் நகரில் உள்ள மாமியார் வீட்டில் மனைவியுடன் வசித்து வந்தார் மணிகண்டன். தனது சொந்த ஊரான ஏழுகல்பட்டிக்கு வருமாறு மனைவி பழனியம்மாளை அழைத்துள்ளார். ஆனால் அவரோ வர மறுத்துள்ளார். இது தொடர்பாக 2 பேருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வெளியே சென்ற மணிகண்டன் மது அருந்திவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். மது போதை தலைக்கேறிய நிலையில் தனது சொந்த ஊருக்கு வருமாறு கூறி மனைவி பழனியம்மாளிடம் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் அவரோ வழக்கம் போல் வர மறுத்துள்ளார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அப்போதுதான் அந்த கொடூரச் செயலை செய்துள்ளார். அருகே இருந்த அரிவாளை எடுத்தவர் மனைவி பழனியம்மாளை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனை மாமியார் முத்தம்மாள் தடுத்துள்ளார். அப்போது முத்தம்மாளையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதற்கிடையேதான் பண்ணைபுரம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே சட்டை முழுவதும் இரத்த கரைகளுடன் சென்ற மணிகண்டனை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசவே கோம்பை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் மனைவியையும் மாமியாரையும் அரிவாளால் வெட்டி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் மணிகண்டன். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த பழனியம்மாளையும் முத்தம்மாளையும் பிரேத பரிசோதனைக்காக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மணிகண்டனையும் கைது செய்தவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது சொந்த ஊருக்கு வர மறுத்த மனைவியை கொலை செய்த கணவன் அதனை தடுக்க முயன்ற மாமியாரையும் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆர். சுரேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், கம்பம்.